அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா 2 செய்யுள் படிக்க போறோம். திருக்கேதாரம், எழுதியவர் சுந்தரர். பாடறிந்து ஒழுகுதல், இந்த 2 செய்யுள் தான் படிக்க போறோம். முதல் செய்யுள் பாருங்க. திருக்கேதாரம், எழுதியவர் சுந்தரர். இந்த சுந்தரர் திருக்கேதாரத்துல என்ன சொல்லியிருப்பார்னா இசையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இசைதான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? தேர்வு நோக்குல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தேவாரம், அந்த எழுதியவர்கள் யார், இதை தொகுத்தவர் யார், சொல்லும் பொருளும் மதிப்பீடு, அவ்வளவுதான் தேர்வு நோக்குல நம்ம படிக்க போறோம். இப்ப தேவாரத்தையே 2 விதமா பிரிச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம்னா தே கூட்டல் ஆரம், தே கூட்டல் வாரம், ரெண்டுத்துக்குமே 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. தே கூட்டல் ஆரம் அப்படின்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஆரம், ஆரம்னா பெண்கள் கழுத்துல நகையா அணிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதுதான் ஆரம்னா மாலை, கழுத்துல அணிவது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. தே கூட்டல் ஆரம்னா தேனா தெய்வம், தெய்வத்துக்கு சூட்டப்படும் மாலை, இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம், இனிய இசை பொருந்திய பாடல்கள். சரிங்களா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் பொதிகை டிவியில் ஒளியும்ங்கிறத போடுவாங்க, இசை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? தே கூட்டல் ஆரம், இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம், இனிய இசை பொருந்திய பாடல்கள். சரிங்களா? இந்த தேவாரம் யார் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். சரிங்களா? அந்த மூவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இந்த 3 பேரும் தான் இந்த தேவாரத்தை பாடியிருப்பாங்க. பதிகம் அப்படிங்கிறது என்னன்னா 10 பாடல்களை கொண்டது. பதிகம் அப்படின்னா 10 பாடல்களை கொண்டதுன்னு ஒரு அர்த்தம். சரிங்களா? இந்த தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் அப்படின்னாலே இறைவன் சம்பந்தப்பட்டது இல்லையா, இறைவன் சம்பந்தப்பட்டதுனாலே இறைவன் அப்படின்னாலே நம்பிக்கை தான். அப்போ தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. நம்பி அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். நம்ம முன்னையே பார்த்தோம். சிறப்பு பெயர் இவருக்கு என்னென்ன இருக்குன்னா நம்பியாரூரர், தம்பிரான் தோழர். நம்பியாரூரர், தம்பிரான் தோழர். இவர் 7ஆம் திருமுறையை பாடியிருக்கார். மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு. அந்த 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறையை பாடினவர் யாருன்னா சுந்தரர். சரிங்களா? சரி, இப்போ இந்த செய்யுள்ல இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்கலாம் பாருங்க. பண் இசை, கனகச் சுனை, பொன்வண்ண நீர்நிலை, மத வேளங்கள், மத யானைகள், வேளம்னா யானை. சரிங்களா? முரளும் முழங்கும், பலவை, முதிர்ந்த மூங்கில், வெய் அப்படின்னா மூங்கில். பண் இசை, கனகச்சுனை, பொன்வண்ண நீர்நிலை, மத வேளங்கள், மத யானைகள், முரளும் முழங்கும், பலவை, முதிர்ந்த மூங்கில். இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு பாருங்க. காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. ஆப்ஷன் சி வேளங்கள். வேளங்கள்னாலே நம்ம யானைகள்னு படித்தோம் இல்லையா, காட்டிலிருந்து வந்த யானைகள் வேளங்கள் கரும்பை தின்றன. கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவதிர. ஆப்ஷன் சி. இப்போ அடுத்த செய்யுள் படிக்கலாம் பாருங்க. அடுத்த செய்யுள் பாடறிந்து ஒழுகுதல், கலித்தொகையில இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இங்க பாடறிந்து ஒழுகுதல் என்ன சொல்லியிருக்காங்க இந்த செய்யுள்ல அப்படின்னா அன்பு, அறிவு, பண்பு போன்ற ஒவ்வொரு குணங்களையும் மனுஷங்க பெற்று உயர்குணமா வாழணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த உயர்ந்த குணங்கள் இருக்கணும் அப்படின்னு கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. இதுல அன்புனா என்ன, பண்புனா என்ன, அறிவுனா என்ன, பொறுமைனா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்பு அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அன்பு. நம்ம உறவுக்காரங்களோட வெறுப்பு இல்லாம வாழ்றதுக்கு பேர் தான் அன்பு. பண்புனா சான்றோர் காட்டிய வழியில் நடக்கிறது தான் பண்பு. பெரியவங்க, வெற்றி பெற்றவங்க, முன்னேறியவர்கள் காட்டிய வழியில் நடப்பது தான் பண்பு.
அறிவு அப்படின்னா அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் தான் அறிவு. அறிவற்றவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை பொறுத்து கொள்ளுதல் தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட நம்ம சமமாக பேசுவோம், நம்மளுடைய வாதத்தை நம்மளுடைய நியாயத்தை முன்னிறுத்துவோம்னா அறிவற்றவர்களோடு நம்ம அதை செய்வோம்னு சொன்னால் நாமளும் அவங்களும் ஒன்று தான். அறிவற்றவர்கள் சொல்லும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் தான் அறிவுடையவர்கள் செய்யக்கூடிய செயல். பொறுமை அப்படின்னா என்னன்னா தம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல். யாராவது ஒருத்தர் நம்மளை இகழ்ந்து பேசுவாங்கன்னா அந்த இடத்துல நம்ம பொறுத்து கொள்ளுதல் தான், அதுக்கு பேர் தான் பொறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நற்குணங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பது எதுனா கலித்தொகை. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கலித்தொகைங்கிறது 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 8 தொகைனா 8 நூல்கள் என்னென்ன? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. இது 8மே 8 தொகை நூல்களுள் 8 தொகை நூல்கள். இதில் கலித்தொகை ஒன்று. இந்த கலித்தொகை கலிப்பாங்கிற பாவகையால் ஆனது. பா 4 வகைப்படும். அது நீங்கள் இன்னும் பின்னாடி வர உயர் வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அகவற்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, கலிப்பா இந்த மாதிரிலாம் வரும். அதில் இந்த கலித்தொகைங்கிறது கலிப்பா பாவகையை சார்ந்தது. இதில் 5 பிரிவுகள் இருக்குது. கலித்தொகையில் 5 பிரிவுகள் இருக்குது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. ஐவகை நிலம் சொல்கிறோம் இல்லையா, ஐநிலம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து அது அப்படியே குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். இவர் தான் நெய்தற்களியையும் பாடியிருக்காரு. கலித்தொகையை தொகுத்தவரும் நெய்தற்களியை பாடியவரும் ஒருவரே நல்லந்துவனார். சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. அளந்தவர், வறியவர். அளந்தவர், வறியவர். வறியவர்னா இல்லாத ஒருவர். சரிங்களா? செரா அமை, வெறுக்காமை. நோன்றல், பொறுத்தல். போற்றார், பகைவர். கிளை, உறவினர். பேதையார், அறிவற்றவர். மரா அமை, மறவாமை. பொறை, பொறுமை. இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. அளந்தவருக்கு, அளந்தவர் அப்படின்னா நம்ம படித்தோம், சொல்லும் பொருளுள்ள வறியவர், அதாவது இல்லாதவர். பசியால் வாடும் வறியவருக்கு உணவளித்தல் நமது கடமை. அளந்தவருக்கு நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. பாருங்க, பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை, நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும், மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும், பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து, முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது. அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.